வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பொரி அரை சேர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கேரட் துருவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்தால் போதும். உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஓமப்பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ஓமப்பொடி நான் வீட்டிலேயே செஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, கேரட், கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொரியை இதோட ஆட் பண்ணிடலாம். ஓமப்பொடி, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம மசால் பொரியை கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகலை நான் இதை செய்யறதுக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.